ஆஹ், அனைவருக்கும் வணக்கம். ஆஹ், சில நாட்களாக ஊடகங்களிலும் இருந்தும் சில ஊடகங்களிலும் வெளியாக இருந்த செய்திகள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் அவர்களை சைகை மூலம் மிரட்டியதாக அவர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருக்கிறதாக ஊடகங்கள் சொல்லி இருந்தது. உண்மையிலேயே இந்த செய்தியை பார்த்த உடனே நான் வேதனைப்பட்டேன். உங்களுக்கு தெரியும், மக்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம், கிழக்கு மாகாணத்திலே இப்பொழுது ஒரு ஜனநாயக நிலைமை திரும்பி இந்த ஜனநாயக நிலைமை கொண்டு வருவதற்கு நாங்கள் பெரும் முயற்சிகளை எடுத்து இந்த துப்பாக்கிகள் எல்லாம் கழட்டி எறிந்துவிட்டு ஒரு இயல்பு நிலைக்கு மக்களை கொண்டு வரணும் மிக பாடுபட்டிருந்தோம். நாங்கள் பாடுபட்டதன் காரணமாக தான் இன்று கிழக்கிலே ஜனநாயகம் வந்திருக்கிறது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜோஷன் அவர்கள் இன்று பாராளுமன்ற செல்வதற்கும் காரணமாக அமைந்திருந்தது. இந்த விடயங்கள் எல்லாம் மறந்துவிட்டு மிக சின்ன பிள்ளைத்தனமாக போலீசாரிடம் முறைப்பாடு செய்வது, அதை அவர்களுக்கு ஊதுகுழலாக இருக்கின்ற சில ஊடகத்திலே இணைப்பதும், அதுவும் விடுதலை புலிகளுக்கு சார்பாக இயங்குகின்ற சில ஊடகங்கள் அவர்களுக்கு முகவர்களாக இருக்கின்ற சில எம்பிக்களும் சேர்ந்து அதை நடத்துவதுமான புதினங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதைவிட மிக மிக முக்கியமான சில எம்பிக்கள் சேர்ந்து அதை ஏனைய நாட்டு தூதரகங்களுக்கு தெரியப்படுத்துகின்ற போல பலதரப்பட்ட பணிகளை, சின்ன பிள்ளைத்தனமான பணிகளை செய்வது என்பது உண்மையிலே கவலை அளிக்கிறது. ஆகையால் மக்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இன்னமும் உளவு காலம் கடந்தும் எமது மக்களுக்கான பணிகள் நிரம்ப இருக்கின்ற பொழுது மிக மிக கவலைக்குரிய செய்திகளாகவும் அல்லது ஒரு யாருமே சிந்தித்து பார்க்க முடியாத செய்திகளை வைத்து நாங்கள் இன்னமும் வன்முறையை கையாளுகின்றோம் என்ற போர்வைக்குள் எங்களை இட்டு செல்லுகின்ற பணிகளை செல்கின்றவர்களுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்க வேண்டியவர்களாக நீங்கள் தான் மாற வேண்டும். அந்த அடிப்படையில் மக்கள் சில தெளிவான முடிவுகளையும் எடுக்க வேண்டியவர்களாகவும், உண்மை நாட்டிலே என்ன நடக்கின்ற அவதானிப்புகளை சரியாக நேர்மைத்தன்மையோடு பார்க்கின்ற பொறுப்பு மக்கள் மத்தியிலே விடப்படுகின்ற இடத்தை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன்.